ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கார்டன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, கொடிகள் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத கார்டன் ஒரு அப்டேட் கொடுக்குறேங்க. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்களுங்க. எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க. இப்போ சிறகு அவரை விதையும் இப்போ நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் கேட்லாக்கில் போட்டுக்கிறோங்க. நிறைய பேர் சிறகு அவரை கேட்டுட்டு இருந்தீங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா சிறகு அவரை வாட்ஸ்அப் நம்பருக்கு வரலாங்க. ஏன்னா இப்போ வந்து அவைலபிள் இருக்குங்க. அதனால ஸ்டாக் இருக்கும்போது வாங்கிக்கலாங்க. சூப்பராக சொர்க்கா செடிங்கெலாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா காய் வச்சு நிறைய பூ எடுத்துருக்குதுங்க. பிஞ்சும் வைக்கிதுங்க, பூவும் நிறைய எடுக்குதுங்க. திராட்சை கொடியில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக அப்படியே ஏற்றி விட்டுருக்குறேங்க. நீட்டை புடலையும் சரி சொரக்காயும் சரி சூப்பராக இப்போ வந்து நல்லா வளர்ந்துருக்குதுங்க. கொடி பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு தாங்க மெயினாக எனக்கு வந்து பச்சை பசேன்னு இருக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் தாங்க அறுவடை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ அப்படி தாங்க கார்டன் மெயின்டைன் பண்ணுறது. ஏன்னா அந்த பசுமைக்கு தாங்க நான் அவ்வளோ ஒரு ஆர்வம் எனக்கு அந்த பச்சையை பார்க்குறதுக்கு தாங்க. அதனால் அந்த செலுசெலுப்பு, அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸு, அது செடிங்க நல்லா கலகலன்னு இருக்கணும் எனக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்க. அது இருக்கிற வரைக்கும் எனக்கு காய் வைக்கலனா கூட நான் கவலைப்பட மாட்டேங்க. ஆனால் செடி வந்து நல்லா கலக்கலன்னு இருக்கணுங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அது ஒன்று தாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு நீங்களும் கமெண்ட் கொடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க அடுத்தது கொடிய அவரைகளை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பச்சை பர்பிள் பார்டர் கட்டினதுங்க. அவ்வளோ அருமையாக பெரிய பெரிய கொத்துங்க. நல்லா பெரிய பெரிய கொத்தாக வச்சுட்டு வருதுங்க. இது பரவாயில்லைங்க. நல்லா எல்லாம் இந்த வட்டமே பார்த்தீங்கன்னா இந்த காய் தாங்க. காய் சூப்பராக கொத்து கொத்தா பூ பிஞ்சாடி பாருங்க, அப்படியே நிற்கிது பாருங்க. இன்னுமே அரும்பு பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்க. கொடி உண்மையுமே நல்லா இருக்குதுங்க. காய் நம்மளுக்கு ஒன்றுமே கொடுக்குங்க பாருங்க. காய் அப்படியே நல்லா அழகாக வச்சுட்டு வருது பாருங்க. இது எல்லாமே இந்த வட்டமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பச்சை பர்பிள் பார்டர் கட்டின அவரை தாங்க பாருங்க. ஒயிட் பாகலும் பார்த்தீங்கன்னா கொடி பாருங்க சூப்பராக ஏறி வருது பாருங்க. அதுவுமே நல்லா இதில் ஏறிடுச்சுங்க. பிஞ்சு பாருங்க சூப்பராக பாருங்க, பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. செடிங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டெருவு இந்த மாதம் கொடுத்துர்லாங்க. அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டெருவு கொடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தைப்பட்டத்துக்கு என்னென்ன விதை நடலாம் அப்படின்றதையும் ஒரு 10 பேக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதுலேயுமே நான் வந்து என்னென்ன விதை நடப்போகிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு ஒரு வீடியோ கவர் பண்ணி நான் காட்டுறேங்க. முடிஞ்ச அளவுக்கு திங்கக்கிழமை அந்த வீடியோ வர மாதிரி நான் பார்க்குறேங்க, கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க பாருங்கள். ஏன்னா இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேங்க. என்னென்ன புது வெரைட்டி ட்ரை பண்ண போகிறேன், என்னென்ன புது வெரைட்டி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு மண்டே வீடியோவில் வருங்க, பாருங்கள். ஏன்னா இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு சில விதைகள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ட்ரை பண்ணுறேங்க. ஏன்னா அது எப்படி வரப்போகுதுன்னு எனக்கும் தெரியலிங்க. இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறேங்க. ஏன்னா இப்போ வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுனால இந்த மாதிரி ஐட்டங்க நட்ட வச்சோம்னா தண்ணிக்கு கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கட்டுப்படி ஆகும். இதுக்கு தண்ணி அதிகமாக செலவும் ஆகாதுங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு வழிமுறை செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க. எவ்வளோ கொத்தாக காய்க்குது பாருங்கள். அவரைக்காய் பொறுத்த வரைக்கும் குறையே சொல்ல முடியாத அளவுக்கு இந்த முறை அவ்வளோ காப்புங்க. என்னால் எப்படி சொல்கிறதுன்னா அறுவடை பண்ணி ரொம்ப டயர்டாகிட்டேன் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு அறுவடை கொடுத்துருச்சு. எதிர்பார்க்கலைங்க, நான் இந்த அளவுக்கு காய் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. என்னுடைய மாடியை பார்த்துட்டு அக்கம் பக்கம்லாம் கூட நல்லா ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு அதிகமாக சப்போர்ட்டாக இருந்ததுங்க இந்த முறை எனக்கு மாடித்தோட்டம். உங்களோட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. பொங்கல் கோல வீடியோவுக்கு நல்லா கமெண்ட் கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா புதுசாக ட்ரை பண்ண விஷயத்த நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட்டு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. புதுசாக வர சப்ஸ்கிரைபர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. தைப்படத்துக்கு முக்கியமாக வெள்ளரிக்காய், முலாம்பழம், தர்பூசணி இது 3மே நான் கண்டிப்பாக போட்டுருவேங்க. ஏன்னா நான் ஏற்கனவே போட்டது கொடி வளர்ந்துட்டு வருதுங்க. இருந்தாலும் இன்னும் ஒரு 2 பேக் போட்டு விடலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா அது ஒவ்வொரு பேக் தாங்க இருக்குது, அது நம்மளுக்கு பத்தாது அப்படின்றதுனால இன்னும் ஒரு 2 பேக்கு போட்டு விடலான்ட்டு இருக்கிறேங்க. அந்த மாதிரி வெயில் காலத்துக்கு நம்மளுக்கு என்ன காய் அதிகமாக தேவைப்படுதோ அதை நம்ம பயிரிட்டு வச்சுக்கணுங்க. ஏன்னா அந்த வெயிலுக்கு சமாளிக்கக்கூடிய திறனை கீரைங்க இந்த மாதிரி நீர் உள்ள காய்கள் தான் நம்ம உடம்புக்கு அது ஆரோக்கியமாக இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா வெயிலை சமாளிக்கக்கூடிய காய்கறிகளை தான் நம்ம இந்த சீசனுக்கு வளர்த்தணுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொன்னேங்க. கத்திரி செடிலாம் சூப்பராக வளர்ந்துருச்சுங்க. பழைய கத்திரி செடிலாம் அழகாக அதுவும் காய் கொடுக்குதுங்க. புது கத்திரி செடியும் அழகாக காய் கொடுக்குதுங்க. அந்த அளவுக்கு கத்திரி செடியுடைய வளர்ச்சியும் சரி, கத்திரிக்காயுடைய அறுவடையும் சரி தரமாக இருக்குதுதாங்க சொல்லணும். இப்போ நல்லா இப்போ வந்து கம்பி போட்டு நல்லா வச்சு கட்டி விட்டுட்டுருக்குறேங்க. இப்போ லைப்ரரி தக்காளிக்கும் பார்த்திங்கன்னா எல்லாம் குச்சி வச்சு கட்டி விட்டுட்டுங்க. பாருங்கள், குச்சி எல்லா செடிக்குமே பார்த்திங்கன்னா குச்சி வச்சு கட்டிட்டேங்க.
பருப்புல அவரையும் பார்த்தீங்கன்னா பூரா விதைக்கி விட்டதுங்க. விதைக்கி விட்டு பாதி காய் அறுத்துட்டு அதாவது பறிச்சு வச்சு காய வச்சு வச்சிருக்கிறேங்க. மீதிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே செடியிலே விட்டுருக்கிறேங்க. இன்னுமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்க தாங்க விட்டுருக்கேன். மூக்குத்தி அவரையும் பாருங்க விதைக்கு எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இதெல்லாம் நான் விதைக்கே விடுறது இல்லைங்க. அதுவே ஆயிக்குது. மூக்குத்தி அவரைய பொறுத்த வரைக்கும் நான் விதைக்க விடுறது இல்லைங்க. அதுவே ஆயிடுது. மத்த பருப்புல அவரை, பச்சை அவரை அந்த மாரி நீங்க கேட்டீங்கன்னா, நான் வந்து விதைக்க விடுறேங்க. ஆனா, மூக்குத்தி அவரை நான் விதைக்கவே விடுறது இல்லைங்க. ஆனா, அது பாட்டுன்னு விதைக்க ஆயிடுதுங்க. ஏன்னா நான் பறிக்கிறது லேட் பண்றதுனால அது முத்திருதுங்க. முத்திறதுனால நான் பறிக்காத விட்டுறது தாங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சிறகு அவரை பாருங்க. சிறகு அவரைன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க. நெறைய காய்ங்க. அப்படியே உள்ளிலாம் தொங்குதுங்க. நான் இப்ப எல்லா காயுமே பார்த்தீங்கன்னா, விதைக்க தாங்க விட்டுட்டேன். நான் பறிக்கவே இல்லைங்க. ஒரு 1/2 கிலோ காய் பறிச்சிருப்பேங்க. அவ்வளோதான். அதுக்கு மேல நான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே விதைக்கே விட்டுட்டேங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்க தாங்க. டபுள் கலரும் பார்த்தீங்கன்னா விதைக்க தாங்க விட்டுருக்கேன். அந்த பக்கமே பார்த்தீங்கன்னா, டபுள் கலர் உங்களுக்கு காமிச்சேன் பாருங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா, விதைக்க தாங்க விட்டுருக்கேன். இப்ப நெறைய பார்த்தீங்கன்னா, விதைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப விதைக்க விட ஆரம்பிச்சுட்டேங்க. ஏன்னா, இப்ப காய் வந்து அதிகமா அறுவடை பண்றதுனால, காய்ங்க நெறைய இருக்கிறதுனால, சரி இதெல்லாம் அப்படியே விதைக்கு விட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறது தாங்க. இப்ப நம்ம விதைக்கு போட்டு எடுத்து வச்சோம்னாலும், நம்மளுக்கு அடுத்த வருஷம் ஆடி பட்டத்துக்கு அழகா நம்ம வந்து இந்த விதைய யூஸ் பண்ணலாங்க. சூப்பரா முளைப்பு திறன் இருக்குங்க. அதனால தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேங்க. இந்த விதைய தான் நான் வந்து அடுத்த ஆடி பட்டத்துக்கு நான் போட போறேங்க. பாருங்க, இந்த வட்டம் பூரா பார்த்தீங்கன்னா, பூரா டபுள் கலர் அவரைங்க. பூரா பாருங்க அப்படியே பிஞ்சு பூ பிஞ்சு, பூ பிஞ்சு, பூ பிஞ்சுன்னு இன்னுமே நமக்கு சூப்பரா இருக்குது பாருங்க. இந்த வட்டம் பூரா பார்த்தீங்கன்னா, டபுள் கலருங்க. அந்த ஓரம் பார்த்தீங்கன்னா, பச்சையும் பர்பிள் பார்டருங்க. இந்த ஓரம் பார்த்தீங்கன்னா, டபுள் கலருங்க. அதாவது பச்சையும் பிங்க்குங்க. நடுவுல பார்த்தீங்கன்னா, பச்சையும் பர்பிளுங்க. சிறகு அவரை, மூக்குத்தி அவரை அந்த மாரி நடுவுல கவர் பண்ணிருச்சுங்க. அதாவது இதுவே எனக்கு வந்து ஒரு டிசைன் மாரி இருக்குதுங்க. அந்த மாதிரி சொல்லணுங்க அத. அழகா இருக்குதுங்க. பாருங்க எப்படி தொங்குது பாருங்க. ஒரு சிகப்பு வெண்டை இருக்குதுங்க. கொஞ்சம் பிஞ்சா தான் இருக்கு. நாளைக்கு பறிச்சுக்கலாம். சிகப்பு வெண்டை செடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 செடி இப்ப சூப்பரா வளர்ந்துருச்சுங்க. எல்லாமே நல்லா இருக்குதுங்க. வாங்க அந்த பக்கம் செடி இருக்குதுங்க. காட்டுறேன் உங்களுக்கு. கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னொரு நாளைக்கு கவர் பண்றேங்க. இது பாருங்க. கத்திரிக்காய் செடியும் பார்த்தீங்கன்னா, நெறைய விதைக்கு விட்டுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அதுவுமே பார்த்தீங்கன்னா, நெறைய காய் வந்து அறுவடைக்கு ரெடியா இருந்துச்சுங்க. சரி இப்ப விதைக்கு விட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு, விதைக்கு விட்டுட்டேங்க. காய் பாருங்க நல்லா குடுத்துட்டு வருது பாருங்க. மலேசியா கோவக்கா பாருங்க. நல்லா பிஞ்சுங்க. நல்லா அழகா அந்த சட்டைங்கலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பிஞ்சு தொங்குது பாருங்க. அதாவது கேமரா எடுக்க முடியாத மாரி வந்து இது தொங்குதுங்க. உங்ககிட்ட காட்டுறது பெரிய டாஸ்க்கா இருக்குதுங்க. அந்த அளவுக்கு தொங்குது. அதுக்கு இடம் இல்லைங்க. அதனால பார்த்தீங்கன்னா, ஓரம் வந்துருச்சு கோச்சிட்டு. இந்த அவரைக்கொடிங்க வந்து அதுக்கு இடம் கொடுக்காத போயிருச்சுங்க. சரி என்ன விடுங்க நான் ஓரமாவே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா, ஓரமா போயிருச்சுங்க. பாருங்க. சிறகு அவரை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, காய் தாங்க. சிறகு அவரை தாங்க. அப்படியே கொத்து கொத்தா தொங்குதுங்க. அதாவது பார்க்க அவ்வளோ ஒரு அழகுங்க. பாருங்க. வெயிலுக்கு எனக்கு அதாவது வெயில் அடிக்குதுங்க. வீடியோ எடுக்கிறது வந்து ரொம்ப டஃப்பா இருக்குது. வீடியோ எடுக்கிறதே டஃப்பா இருக்குதுங்க. சூப்பரா தொங்குது பாருங்க. இதெல்லாம் விதைக்கே விட்டுட்டேங்க. ஏன்னா இது விதை எவ்வளோ வருதுன்னு தெரியலைங்க. கொஞ்சமா வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு விதைக்கே விட்டுட்டேங்க. இந்த பாருங்க. காய் பார்த்தீங்கன்னா, காஞ்சிருச்சு பாருங்க கலர். பர்பிள் கலர் அவரைங்க. அப்படியே காஞ்சு எப்படி விதைக்கு எடுக்கிறோம் பாருங்க. இந்த மாரி தாங்க நான் விதைக்கு எடுக்கிறேன். இந்த மாரி நம்ம அறுவடை பண்ணும்போது இந்த மாரி காஞ்சத பார்த்து, பார்த்து அப்படியே விதைக்கு எடுத்துக்க வேண்டியது தாங்க. சூப்பரான விதைங்க இதெல்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோஸுங்க. கோஸும், புதினாவும் இருக்குதுங்க இந்த பேக்குல. புதினா பாருங்க. சூப்பரா தழைஞ்சிருக்குது பாருங்க. கோஸுமே நல்லா பெரிய கோஸ் ஆயிடுச்சுங்க. அப்பப்ப 2, 2 இதெல்லாம் வந்து நான் கட் பண்ணிக்கிறேங்க. காலிஃப்ளவர் பாருங்க, பூ வச்சாச்சுங்க. பூ நல்லா பெருசாவே வருது பாருங்க. நல்லா பெரிய பூவா வருங்க இது.
அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பூ வச்சாச்சுங்க. இதுலேயுமே ஒரு பூ இருக்குது பாருங்க. இது ஒன்று தான் லைட்டாக இன்னும் பூ வரத்துக்கு பார்க்குதுங்க. இன்னும் இது கொஞ்சம் பூ வெளியே தெரியிற அளவுக்கு வரலைங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சிறகாவர பாருங்க. அப்படியே கீழலாம் தொங்குது பாருங்க. இந்த கீழலாம் தொங்குது பாருங்க. இந்த சந்தெல்லாம் எப்படி தொங்கி நிக்குது பாருங்க. கீழந்தே காய்ங்க இந்த சிறகாவர. பாருங்க பச்சை அவரை பாருங்க. கொத்தா எப்படி இருக்கு பாருங்க. ஒரு வீடியோல உங்களுக்கு கூட காட்டியிருப்பேன். பூ உதிர் பிரச்சனை பச்சை அவரைல கொடியவரெல்லாம் வரதில் பாருங்க. அப்படியே கொத்தா காய் வந்தது பாருங்கண்ணா. இப்போ பாருங்க அப்படியே கொத்தா இப்படி காய் வச்சிருக்குது பாருங்க. ஆனால் உண்மைதாங்க இது கொடியவரில் வந்து பார்த்தீங்கன்னா பூ உதிர் பிரச்சனை எனக்கு வரலைங்க. சூப்பராக காய் மாறிடுதுங்க. தம்பட்டை அவரை தாங்க அப்படியே கொஞ்சம் டஃப் கொடுக்குது. பூ உதிர் பிரச்சனை வந்துடுதுங்க இதில். நல்லா இப்போ காய் நல்லா பெருசாகிடுச்சிங்க பாருங்க. அதாவது அறுவடை பண்ணுற ஸ்டேஜுக்கு ஆயிடுச்சிங்க. நான் தான் வந்து விட்டுட்டுக்கிறேங்க. கொஞ்சம் நல்லா காய் நல்லா பெருசாகவே ஆகட்டும், கொட்டை கொஞ்சம் ஊறட்டும் அப்படின்னு விட்டுருக்குறேங்க. பாருங்க மூக்குத்தி அவரை நல்லா மூக்குத்தி அவரை தாங்க. மூக்குத்தி அவரை கலர் பாருங்க என்னம்மா கலர். அப்படியே டார்க்குங்க. டார்க்கு பர்பிள் கலருங்க. அந்த அவரை என்ன கலர்ல இருக்கோ அதே கலர்ல இது இருக்குதுங்க. இங்க பாருங்க இங்க 2 லாங் பென்ஸ் வந்திருக்குது பாருங்க. இங்க 2 குத்தாவரை நட்டுருக்குறேன் பாருங்க. முளைச்சி அழகா வந்திருக்குது பாருங்க. இளம் பேட்சுங்க இது. அந்த குத்தாவரை பூ வச்சதுனால இன்னும் ஒரு 2 பேக்கு குத்தாவரை நான் போட்டு விட்டுருக்குறேங்க. அந்த மாதிரி நம்ம வந்து பேட்ச் பை பேட்சா போட்டு விட்டோம்னா குத்தாவரெல்லாம் வந்து நம்ம தை மாசி வரைக்கும் உங்களுக்கு குத்தாவரை பூ காய் வருங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வராதுங்க. கொஞ்சம் வெயில் காலம்ன்றதுனால பூ உதிர்வு பிரச்சனை வருங்க. அதனால பார்த்தீங்கன்னா தை மாசி வரைக்கும் நீங்கள் வந்து குத்தாவரையை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாங்க. அவரை பற்றி சொல்லணும்னு கேட்டதுனால தாங்க இந்த வீடியோவில் அவரை பற்றி இவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. மூக்குத்தி அவரை பாருங்க என்ன கலர் பாருங்க. உங்களுக்கு கிட்ட காட்டுனே இதை பறிச்சுங்க. நெய்மிளகாவும் பார்த்தீங்கன்னா நல்லா பழம் பாருங்க. கொத்தா பழம் எப்படி இருக்குது பாருங்க. 2 செடிலையுமே நல்லா காய்ங்க. பாருங்க பழம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா பழம் சூப்பராக இருக்குது பாருங்க. அருமையான நெய் மிளகாங்க. வெள்ளைப்பாகலும் இப்போ வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. டபுள் கலரும் பார்த்தீங்கன்னா அவரை பாருங்க. அதாவது நிற்க முடியாத தொங்குதுங்க. அந்த அளவுக்கு காய் வந்து எவ்வளோ காய் பாருங்க. இதே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு வரும் போல இருக்குதுங்க. அவ்வளோ வெயிட்டாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. கார்டனை முடிஞ்ச அளவுக்கு சுற்றி காமிச்சிட்டுங்க. கொடியாட்டிங்களை மட்டும் காமிச்சிருக்கிறேங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சனிக்கிழமை அறுவடை வீடியோ வருதுங்க. பாருங்கள். பாய்.